ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1 10ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கு? ஓர் இனிப்பின் விலை ரூபாய் x+y. அமீர் x+y இனிப்புகளை வாங்கினார். ஒரு ஸ்வீட்டோட விலை x+y. அவர் வாங்கின மிட்டாய்களுடைய எண்ணிக்கையும் x+y. எனில் அவர் கொடுத்த மொத்த தொகையை x மற்றும் yகளில் கூறுக. மேலும் x = 10 y = 5 எனில் அமீர் கொடுத்த தொகை எவ்வளவு? கடைக்கார்ட்ட எவ்வளவு ரூபா கொடுத்துருப்பார்? முதல்ல ஓர் இனிப்பின் விலை x+y. எவ்வளவு இனிப்புகளை வாங்குறாரு? x+y இனிப்புகளை வாங்குறாரு. வாங்கிய இனிப்புகள் x+y இனிப்பு வாங்குறாரு. இப்ப ஒரு ஸ்வீட்டுடைய விலை 20 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். 8 ஸ்வீட் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளவு ரூபா ஆகும்? இந்த 10ஐயும் 8ஐயும் என்ன செய்வோம்? ஒரு ஸ்வீட்டுடைய விலை 10 ரூபா, 8 ஸ்வீட் வாங்குறேன். அப்ப எவ்வளவு ரூபா நான் கடைக்கார்ட்ட கொடுத்துருப்பேன்னா டக்குன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? 10 × 8 80ன்னு சொல்லுவீங்க. ஸோ இது ரெண்டையும் இப்ப என்ன செய்யணும்? பெருக்கணும். அதுக்குதான் சொல்றோம். பெருக்குவோமா? x² + xy + yx ஆர் xy எல்லாம் ஒன்று தான் + y². இப்போ என்ன ஆகும்? x² + 2xy + y². இது a + b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் கூட நம்ம எழுதிடலாம். ஸோ இதோடைய ஆன்சர் வாங்கிய மொத்த இனிப்புகளை சேர்த்து விலை எவ்வளோ வருது? x² + 2xy + y². என்ன செஞ்சிருக்கேன்? பெருக்கி இருக்கேன். இது என்னது? மொத்த தொகை. அமீர் கொடுத்த மொத்த தொகை. இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க? எக்ஸுக்கு 10, ஒய்க்கு 5 கொடுக்க சொல்றாங்க. எக்ஸுக்கு பதிலாக 10 போடு, ஒய்க்கு பதிலாக 5, வைத்த 100, 20, 100, 25. ஸோ அவர் கொடுத்த மொத்த தொகை எவ்வளவு? 100, 100, 200, 225 ரூபா கொடுத்து அந்த இனிப்பு அவரே வாங்கியிருப்பார். ஓகேவா? xyல தொகையை சொன்னோம்னா x² + 2xy + y². எக்ஸுக்கான மதிப்பு ஒய்க்கான மதிப்பும் கொடுத்து அவர் 225 ரூபா கொடுத்து அந்த ஸ்வீட்டை வாங்கியிருப்பார்.